ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். இப்ப அவருடைய கேள்வி என்னன்னா, நடனம் ஆடுவது சரியா தவறா பாஸ்டர்? நெத்தியில் அடிச்ச மாதிரி பதில் வேணும் எனக்கு. எல்லாரும் மியூசிக்கை பத்தி பேசுறீங்க, ஆராதனைகளை பத்தி பேசுறீங்க, ஆராதனைகள் மாத்திரம் நடத்துவதுன்னு பேசுறீங்க, தவிர இந்த நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்களை பற்றி எதுவும் சொல்றதுல அவர்கள் குறிப்பிடுவதே தாவீது நடனம் ஆடினான், பாடல் கூட பெர்க்மன்ஸை பாடிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. மேடையிலே செய்யக்கூடிய அருவருப்பான, ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகரிக்காத காரியத்தை உண்மை என்று உங்களை மேடைகளில சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட நடனம் ஆடுவாங்க இல்லையா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, நம்ம கிறிஸ்துமஸ் இப்போ வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் பிள்ளைங்கள் கூட நடனம் ஆடுவாங்க. நியூ இயர் வரப்போகுது, நியூ இயருக்கு சின்ன பிள்ளைங்க அழகா ஆடுவாங்க ட்ரெஸ் போட்டுட்டு. அப்ப அதெல்லாம் பரிசுத்த குலைச்சல்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ எது தவறு என்று இன்றைக்கு காட்ட மியூசிக் ட்ரூப் டும் 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 அடிச்சு அவங்க வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு நிலைக்குலைய வச்சு இருட்டு பண்ணி ரூமை மொத்தமா அந்த பெரிய ஹாலை இருட்டாக்கி சுத்தி நடப்பது எதுன்னே தெரிய வைக்காம ஸ்டேஜை மட்டும் ஃபுல் பிரைட்ல வச்சு அவங்க மேலேயே கான்சென்ட்ரேஷனை உருவாக்கி அங்கிருந்து சொல்லக்கூடியது எதுவுமே நன்மை என்று நம்ப வச்சு சந்தோஷம் என்று நம்ப வைக்கிறாங்க. அதனால எல்லாரும் சுத்தி ஆடிட்டு இருக்கும் பொழுது நம்ம மட்டும் ஆடாமல் இருந்தா தவறாயிரும் சொல்லிட்டு அந்த நாள் வரைக்கும் சுவிசேஷம் பாரத்தில் இருந்த இளைஞி கூட ஆட ஆரம்பிச்சு குதிக்க ஆரம்பிக்கிறா. அதுல அவர்கள் மாத்திரமல்ல, பெற்றோர்களும் குதிக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கு. அந்த ரங்கமா செஞ்சுட்டு இருந்தா எல்லாத்தையும் ஆட வச்சுட்டு இருந்தான், எல்லாத்தையும் பாட வச்சுட்டு இருந்தான், எல்லாத்தையும் ஆட வச்சு பாட வச்சு விபச்சாரத்தை ஏற்படுத்திக்கிட்டு வேசித்தனத்தை உண்டாக்கிக்கிட்டு சுவிசேஷத்தை அழித்து கொண்டிருந்தான். தேவன் பார்த்துட்டே இருந்தாரு, இவனுக்கு ஒரு அடி கொடுக்கணும், உனக்கும் கொடுப்பார், உன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் வெளிரங்கமா மாத்தி விட்டுருவார். இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? நீ என்னத்தான் ஆடை, அலங்காரமான ஆடை அணிந்திருந்தாலும் உன்னுடைய அந்தரங்கம் வெளிப்பட்டதுனால நீ ஆடை அணிந்திருந்தும் நீ மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனா இருப்ப? நிர்வாணமாக்குவார். முதல் முறை நடனமாடினா தேவன் கோபம் கொண்டார். இன்னொரு முறை நடனமாடினா தன்னை தேவனிலும் சிறியவனாக தன்னை தாழ்த்தினார். அதனால தன்னுடைய சரீரத்தில் இருந்த ராஜ வஸ்திரத்தை கழட்டி வீசிட்டு வெறும் ஜட்டியோட நம்ம பசங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு புரியணும் மாதிரி சொல்லணும்னா, கொஞ்சம் வயசானவங்களுக்கு சொல்லணும்னா இந்த என்னது கோமணத்தோட, இன்னும் பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு சொல்லணும்னா போத்து. புரியுதுங்களா? தேவன் ஏற்றுக்கொள்ளாததை நீ அலங்காரமாக ஒருத்தன் செய்தாலும் 30,000 பேர் செய்தாலும் உனக்கு முதலில் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாள். தாவீது அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டான், தப்பித்து விட்டான். இதோ உனக்கும் சபையே, விசுவாசிய உனக்கும் சொல்ற, ஊழியனே உனக்கும் சொல்ற, இந்த எச்சரிக்கையை நீ கேட்டுட்டேன்னா நான் தப்பிச்சுக்குவேன். ஒருவேளை கேட்க மறந்தனா தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த அடி உனக்கு மரண அடியா இருக்கும். உன்னுடைய அந்தரங்கத்தை நான் சொன்ன இல்லையே, உன்னை நிர்வாணமாக்கி நீ ஆடுன்னு. நிர்வாணமாக்குவது எப்படி தெரியுமா? உன்னுடைய அந்தரங்க காரியத்தை எல்லாம் வெளிரங்கமாக்கிடுவாரு. இனிமேல் உன்னால ஆட முடியுமா? முதல் மாதிரி மேடையில ஆட முடியுமா? ஆடு பார்ப்போம். இப்பதான் உன் அந்தரங்கத்தெல்லாம் வெளிரங்கமாக்கிட்டாரு. ஒழுக்கமா இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் தெரியுமா? வாலிமனை, என் கிறிஸ்தவ வாலிபரை கெடுக்கணும் என்று எண்ணமே உனக்கு வரக்கூடாது. இந்த கிறிஸ்தவ உலகத்துல தெளிவா நெத்தில அடிக்கிற மாதிரி சுவிசேஷத்தை சொல்லாத வரைக்கும், சுவிசேஷத்தை நீ எடுத்து செல்லாத வரைக்கும் வஞ்சிக்கிறவர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சிக்கும் காரியத்தை நலமானதாக காட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மனம் பதறுகிறது. உங்களுக்கு அந்த ரகசியத்தை தான் நான் சொல்ல போறேன். இந்த ரகசியம் அடங்கி இருக்கிற புஸ்தகம் எது தெரியுமா? எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். என்ன அந்த மெசேஜ்னா, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், இந்த தமிழ்நாட்டுல பாடல் ஆராதனைகள், கான்சர்ட், டான்ஸ் நைட் என்று சொல்லி அநேக இடத்துல புதிய ஊழிய முறைகளை அறிமுகப்படுத்திட்டாங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் சுவிசேஷ கூட்டங்கள் தான் மிக பிரபலமா இருந்துச்சு. பேசுகிற இடம், சுவிசேஷம் பேசுகிற இடம், அதுல ஒரு பகுதி தான் பாடலா இருந்துச்சு. இன்னைக்கு பாடல் தான் பிரதானமா இருக்கு, அதுல ஒரு பகுதி தான் சுவிசேஷம் பேசுகிறது. அதுவும் சில இடத்துல பேசுறது கிடையாது. ஆனா எல்லாரும் பாடல் பாடுகிறது, ஆராதனைகளை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் நடனங்களை அதிகமாக எடுத்து செல்றாங்க. நடனம் ஆடுறாங்க, மேடைகளில நடனம் ஆடுறாங்க,
அந்த கான்செப்டுக்கு வரக்கூடிய வாலிப பெண்கள் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறாங்க. பின்னாடியில இருந்து பேண்ட் மியூசிக் ட்ரூப் டும் டும் டும்னு அடிச்சு அவங்க வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சியை பறக்க விட்டு நிலைக்குலைய வச்சு இருட்டு பண்ணி ரூம மொத்தம் அந்த பெரிய ஹாலை இருட்டாக்கி சுத்தி நடப்பது எதுன்னே தெரிய வைக்காம ஸ்டேஜை மட்டும் ஃபுல் பிரைட்ல வச்சு அவங்க மேலேயே கான்சென்ட்ரேஷனை உருவாக்கி அங்கிருந்து சொல்லக்கூடியது எதுவுமே நன்மை என்று நம்ப வச்சு சந்தோஷம் என்று நம்ப வைக்கிறாங்க. அதனால எல்லாரும் சுத்தி ஆடிட்டு இருக்கும் பொழுது நம்ம மட்டும் ஆடாமல் இருந்தா தவறாயிரும் சொல்லிட்டு அந்த நாள் வரைக்கும் சுவிசேஷம் பாரத்தில் இருந்த இளைஞி கூட ஆட ஆரம்பிச்சு குதிக்க ஆரம்பிக்கிறா. அதுல அவர்கள் மாத்திரமல்ல, பெற்றோர்களும் குதிக்கிறாங்க, வயதானவர்களும் குதிக்கிறாங்க. மேடைகளிலே நாகரிகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க, நடனம் ஆடுறாங்க. அதை தட்டி கேட்டவர்களை அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊழியர்கள் கொடுக்கிற பதில் என்னன்னா, குறிப்பிட்டு சொல்றாங்க, தாவீது நடனம் ஆடினான். என்ன சொல்றாங்க? தாவீது சங்கீதக்காரன், தாவீது நடனம் ஆடினான், அதனால் நான் ஆடுகிறேன். தாவீது தேவனை மகிமைப்படுத்தினான், அதனால் நான் மகிமைப்படுத்துகிறேன். அவரு நம்ம பர்க்மென்ஸ் கூட ஒரு பாடலை போட்டிருப்பாரு, நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன், நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பேன், கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு. இப்ப அவருடைய கேள்வி என்னன்னா, நடனம் ஆடுவது சரியா தவறா பாஸ்டர்? நெத்தியில் அடிச்ச மாதிரி பதில் வேணும் எனக்கு. எல்லாரும் மியூசிக்கை பத்தி பேசுறீங்க, ஆராதனைகளை பத்தி பேசுறீங்க, ஆராதனைகள் மாத்திரம் நடத்துவதுன்னு பேசுறீங்க, தவிர இந்த நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்களை பற்றி எதுவும் சொல்றதுல அவர்கள் குறிப்பிடுவதே தாவீது நடனம் ஆடினான், பாடலை கூட பெர்க்மென்ஸே பாடிட்டாரு அப்படின்னு சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சிக்கும் காரியத்தை நலமானதாக காட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மனம் பதறுகிறது, மனம் பதறுகிறது. உங்களுக்கு அந்த ரகசியத்தை தான் நான் சொல்ல போறேன். இந்த ரகசியம் அடங்கி இருக்கிற புஸ்தகம் எது தெரியுமா? எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிற அதிகாரம் எது தெரியுமா? 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் தான் பதில் இருக்கு. ஆனா அந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா? முழுமையாய் நீ படிக்கும்படிக்காக, அதை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்காக இவர்கள் உன்னை விடமாட்டார்கள். ஏன்னா நீ அதை குறித்து முழுமையாய் அழிந்து விட்டால், அந்த உண்மை தெரிந்து விட்டால், இவர்கள் மேடையிலே செய்யக்கூடிய அருவருப்பான, ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் ஒருபோதும் அங்கீகரிக்காத காரியத்தை உண்மை என்று உங்களை நம்ப வைக்க முடியாது. அல்ல, ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்த செய்திக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டு விட்டு இந்த செய்திக்குள்ள போறேன். இந்த உலகத்திலேயே மனுஷனை படைப்பதற்கு முன்பதாக தேவனோடு இருந்தவர்கள் என்று அறியப்படுபவர்கள் யாருன்னா யாரு? ஏஞ்சல்ஸ். அப்படிதானங்க, ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள். கேள்வி என்னன்னா, தேவன் தேவ தூதர்களுடைய துதி, அந்த துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திருந்தார். தேவன் நினைத்திருந்தால் அந்த தேவ தூதர்களுக்கு அபிஷேகம் கொடுத்து 2 தேவ தூதர்களாக ட்ரூப்பாக ஒரு கூட்டமாக நிறுத்தி வைத்து நடனம் ஆட சொல்லி அவர் மேடையிலிருந்து பொற்காசுகளை தூக்கி எறிந்து ஆசீர்வதித்திருக்க முடியாதா? இல்லை என்ஜாய் செய்திருக்க முடியாதா? முடியுமா முடியாதா? இது ஒரு கேள்வியை பரிசுத்தம் என்ற காரியத்திற்காக பரலோகத்திலும் சரி, தேவனுடைய சன்னிதானத்திலும் சரி, இந்த பலிபீடம் என்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடம். இந்த இடத்திற்காக இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை முதலாவது இருதயத்துல விதைத்துட்டு இந்த பதில் சொல்றேன். சரி, நடனம் ஆடுவது சரியா தவறா? நடனம் ஆடுவது தவறு இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் அடிச்சிட்டீங்கன்றீங்களா? தவறுன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சா ட்விஸ்ட் அடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? நடனம் ஆடுவது 100% தவறில்லை.
நடனம் என்பது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட உற்சாகத்தின் மிகுதியில் வெளிப்படுகிற ஒரு கிரியை தான். உற்சாகத்தின் மிகுதியில வெளிப்படுகிற கிரியை, சரியா? ஆனா கேள்வி என்னன்னா, அந்த அப்படிப்பட்ட நடனங்களை எந்தெந்த இடத்தில் ஆட வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி, இல்லையா? தேவனுடைய ஜனங்கள் கூடியிருக்கிற கூட்டத்துல, ஆராதனை ஸ்தலத்துல, மேடைகளில சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் கூட நடனம் ஆடுவாங்க, இல்லையா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, நம்ம கிறிஸ்துமஸ் இப்போ வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் பிள்ளைங்கள் கூட நடனம் ஆடுவாங்க. நியூ இயர் வரப்போகுது, நியூ இயருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க அழகா ஆடுவாங்க ட்ரெஸ் போட்டுட்டு. அப்ப அதெல்லாம் பரிசுத்த குலைச்சல்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ எது தவறு என்று இன்றைக்கு காட்ட விரும்புறேன். ஆண்டவர் எதை தவறு என்று சுட்டி காட்டுகிறார்? எப்படிப்பட்டது? நீங்க சொன்னீங்களே அருவருப்பானது அப்படின்னீங்களே, அதற்கான அர்த்தத்தை சொல்லட்டுமா? தாவீது பாடி நடனம் ஆடினான், உண்மைதான், 100% உண்மை. தாவீது பாடி என்ன பண்ணா? நடனம் ஆடினான். ஆனா அவன் எந்த சூழ்நிலையில் ஆடினான் என்பதை நீங்க கவனமா பார்க்கணும். முதல் 3 வசனங்களை 2 சாமுவேல் 6 முதல் 3 வசனங்கள் யாராவது வாசிங்க பார்ப்போம். பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, 30,000 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனோடு இருந்த 30,000 பேரும் எழுந்தருளி போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கீபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அடுத்தபடிங்க, அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதோ இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்பூரு, மேள, வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். போதும். இப்ப தெளிவா புரிஞ்சுச்சா? இப்ப என்ன செஞ்சாங்க? அபினதாபின் வீட்டிலிருந்து தேவனுடைய கேருபீன்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய எத்தனை கீத வாத்தியங்கள் பாத்தீங்களா? எத்தனை கீத வாத்தியங்கள்? சுரமண்டலம், தம்பூரு, மேளம், வீணை, கைத்தாளம், 5 வகையான கீத வாத்தியங்கள் மூலியமாய் என்ன செய்யறான்? 30,000 பேரும் தாவீதோட சேர்ந்து இப்ப எப்படி போறாங்க? நடனமாடி கொண்டு போறாங்க. இதைத்தான் இன்ன வரைக்கும் இந்த மேடையில நடனமாடி கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். கரெக்டா இல்லையா? கரெக்டு. சரி பாஸ்டர், கரெக்டா சொன்னீங்க. இதை மாத்திரம் தான் காட்டிட்டு இருப்பான். சரி, முற்பகுதியை காட்டினவன் பிற்பகுதியை காட்டாமல் விட்டார்கள் என்பதுதான் இவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம். வாலிபர்கள் நல்லா பார்க்கணும். நிறைய கான்செர்ட்ல போய் டான்ஸ் ஆடினீங்கல்ல, நிறைய ஆராதனை நைட்ஸ், வர்ஷிப் நைட்னு சொல்லி கலர் லைட் போட்டு புகைய போட்டு பொம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து வாலிப மகனும் வாலிப பெண்ணும் எல்லாரையும் முட்டி தள்ளிக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் குதிச்சுக்கிட்டு அந்த இடத்துல எது உற்சாகம், எது பரிசுத்தம், எது காம விகாரம், எது இச்சைன்னே தெரியாம ஆடினோம் அல்லவா, ஆட வைத்தார்கள் அல்லவா. அதற்கான பதில் உனக்கு வேணுமா வேண்டாமா? இப்போ பதில் தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போ தாவீது ஆடி வந்தான், கரெக்ட், அவரே கிடையாது. ஏன்னா முதலிலே தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற முதல் ஆசீர்வாதம் மோசேக்கு பிறகு யாருக்கு கிடைச்சிச்சு?
தாவீதுக்கு கிடைச்சிச்சு. அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சு ஆடுனாங்க, தப்பு இல்ல. என் தேவனை நினைச்சு இந்த உலகமே அந்நிய தெய்வங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உயிருள்ள தேவனை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, தெரிஞ்சிக்க, கிறிஸ்தவனா என்னை மகனாய் என்னை தெரிந்து கொண்ட தேவனை நினைச்சு நான் பாடின தவறில்லை. சரி, அதனுடைய இரண்டாவது பகுதி என்ன தெரியுமா? படிப்போமா, வாசிப்போமா? தாவீது எப்படி, எத்தனாவது வசனம் படிக்கிறீங்கன்றத சொல்லிட்டு படிங்க. 14வது வசனம். இல்ல 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 இல்ல, நீங்க மேல இருந்து படிங்க, 7ல இருந்து படிங்க. அப்பொழுது 6வது வசனம் படிங்க. இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிய நாகோன் என்ற ஒருத்தனுடைய தோட்டத்துக்கு மத்தியில, தோட்டத்து பக்கத்துல, தோட்டம் பிளஸ் வீடோட இருக்கிற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வரும்பொழுது, இப்ப மாடுகள் போதுமா, மாடுகள் மிரண்டு போயிருது. மாடுகள் மிரண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டி மெதுவா சாஞ்சிச்சு. மெதுவா சாயும் போது என்ன நடந்துச்சு பாருங்க. ஊசா தேவனுடைய பெட்டி நிமித்தமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். உடன்படிக்கை பெட்டி சரிஞ்சு வருது. ஊசா என்ன பண்றான்? உடன்படிக்கை பெட்டியை போய் தாங்கி தன்னுடைய மாம்ச கை, பாவ கை, இச்சையின் கையால தொடுறான். தொட்டோன்ன அடுத்து என்ன தெரியுமா நடக்குது? அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு, அண்டர்லைன், துணிவு அண்டர்லைன். மேடையில் ஆடுபவர்களே, மேடைக்கு கீழே ஆடுபவர்களே, அவரின் துணிவின் நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? தேவன் அங்கே அவனை அடித்தார். கூத்தாடிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது சரிஞ்சிச்சு. துணிந்து போய் பரிசுத்தத்தை தொட்டணும்னு நினைச்சான். பரிசுத்தத்தை தொடணும்னு நினைச்சவனுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா? மரணம். மரணம். இது கர்த்தர் அடித்தார்னு சொல்லியிருக்கு, தாவீது அடிச்சான்னு சொல்லல. பரிசுத்தத்தை தொடாதே, முதல் எச்சரிக்கை உனக்கு. இப்போ கூத்தாடி சந்தோஷமா போனாங்களா? ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அங்கீகரிக்கணும் தானே. உழுகிற பெட்டியை தானே தொட்டா, தவறா பண்ணா இல்லையே. ஆனா ஏன் ஆண்டவர் கர்த்தர் அவனை அடிக்கணும்? யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சீங்களா இல்லையா? உழுகிற பெட்டி உளுந்து இருந்தா உடைஞ்சிருக்கும். அவன் தடுத்தா, உடையாமல் பாதுகாக்கத்தான். அதற்கு முன்னாடி நடந்த காரணங்கள் பாருங்க. இது எல்லாமே கர்த்தனுடைய செயல். தேவனுடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துல அது பெட்டி சாயணும், அந்த இடத்துல இப்படி நடக்கணும், தேவன் அவனை அடிக்கணும். இவர்களுக்கு ஒரு பயத்தை, இவர்களுடைய துணிவு என்னது? தேவனுடைய பரிசுத்தம் என்பதை பரிசுத்த குலைச்சலாக்கி கூத்தாடிக்கிட்டு, பெண்ணும் பொம்பளையும் ஆம்பளையும் கூத்தாடிக்கிட்டு போற அந்த கூத்தை, இவர்களுடைய துணிவை அதட்டணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை, முதல் எச்சரிக்கையை கொடுத்தாரு. முதல் எச்சரிக்கை. இதை பார்த்தோன்னா தாவீது என்ன தெரியுமா பண்ணா? வெளத்து போயிட்டான். ஆனா சாமி, இந்த பெட்டியை நம்ம ஊருக்கு கொண்டு போனா என்ன நடக்கும்? மரணம் நடக்கும் சொல்லி நீ பேசல தெரியுமா? தாவீது டான்ஸ் ஆடிட்டு போனான்னு சொல்லி. அதே தாவீது என்ன தெரியுமா பண்ணா? பெட்டிய எந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டான்னு எழுதப்பட்டு இருக்கு, படிங்க. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடிக்க. தாவீது 9வது வசனம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படியோ, ஐயோ பயமா இருக்குப்பா சாமி, தவறு பண்ணிட்டேன். இவருக்கு எது பரிசுத்தமா கொடுக்கணும்னு இன்னும் எனக்கு தெரியல. இவர் எதை ஏற்றுக்கொள்வாருன்னு தெரியல. இவருடைய பெட்டியை சரியாதான் நடனமாடி களி கூர்ந்து கொண்டு வந்தேன். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒருத்தனைய கொன்னே போட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்து அதை தன்னிடத்தில் தாவீது, கேட்கிறியா? அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வர மனதில்லாமல், சொல்லுங்க, கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்து விட்டா. யாரோ ஒருத்தனுடைய வீட்டுல கொண்டு போய் அந்த பெட்டியை வச்சான். என் அருமை விசுவாசியே, வாலிபனே, வாலிப பெண்ணே, கூத்தாடுகிற மேடையில் கூத்தாடுகிறவர்களே, கூத்தாடினவர்களே, இனி ஆட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களே, எல்லாருக்கும் இந்த வசனம் உனக்கு ஒரு எச்சரிக்கை. நீ ஆண்டவருக்கு இது பரிசுத்தம் என்று நினைத்து அவருடைய பரிசுத்தத்தை நீ தொட்டு பார்த்தால், சீண்டி பார்த்தால், அடுத்த கட்டம் உனக்கு வருவது மரணம். அவருடைய அடி பயங்கரமா இருக்கும்.
அடிச்சதுக்கு அப்புறம் என்ன திரும்ப செய்வேன், அவரை விட்டே ஓடி போவ. தாவீது ஓடி போனான். பெட்டியை வச்சு பொழைச்சா போதும்பா சாமி, நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லி ஓடி போயிட்டான். ஓடி போனவன் ஒரு செய்தியை கேள்விப்படுறான். என்ன தெரியுமா அந்த செய்தி? படிங்க. 3 மாசம் இருக்கையில் ஓபேதேதோமுடைய வீட்டுல கர்த்தருடைய பெட்டி 3 மாசம் இருந்துச்சு. இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருது, அந்த வீட்டாரை அந்த பெட்டியின் நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டோன்ன, இப்போ அடுத்து தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் தேவன் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று அறிவிக்கப்பட்டது தாவீதுக்கு. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து இப்ப மறுபடியும் அந்த பெட்டியை கொண்டு வரான். இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க தானே, இது பின்புறம் பகுதி. இப்ப மறுபடியும் பயந்து பரிசுத்தம், ஆண்டவர் அங்கீகரிக்கிற பரிசுத்தம் எதுன்னு தெரியாதவன் இப்ப ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு ஒன்ன இப்ப என்ன தெரியுமா செய்யறான், மறுபடியும் அந்த பெட்டியை கொண்டு வரான். இந்த முறை அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுதும் தாவீது நடனம் ஆடினான். ஆனால் அவன் எப்படி ஆடினான் என்பது உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி தெரியுமா ஆடினான்? படிங்கம்மா. 2 சாமுவேல் 6:13 வசனம் உனக்கு தான் காட்டி கொடுத்துட்டு மேடையில ஆடுபவர்களுக்கு. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தம்பட்டி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டா. ஒண்ணு, ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான், ப்ளீஸ் பண்றான், காணிக்கை செலுத்துறான். ஒண்ணு. 2வது, தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் போதும். 2வது என்ன செய்யறான், சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன்னுடைய முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். இப்போ உனக்கு தெரிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, இந்த 2வது முறை தேவன் எது பரிசுத்தம் என்று அங்கீகரிக்கிறார் என்பதை எப்படி தெரியுமா அவன் அறிந்து கொண்டான். சணல் நூல் ஏபோத்தை தரித்தான் என்ற குறிப்பிட்ட வார்த்தையை இந்த 2வது முறை எடுத்துட்டு போகும்போதுதான் எழுதப்பட்டிருக்கு, முதல் முறை கிடையாது. அந்த சணல் நூல் ஏபோத்து என்பது என்ன தெரியுமா, அது ஒரு மெல்லிய ஆடை என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த மெல்லிய ஆடை என்பது நம்ம ஊர் பாஷையில இப்போ கிராமப்புறங்களில அது யூஸ் பண்றது இல்ல, சில கிராமங்களில ரொம்ப வயசானவங்க தான் அது யூஸ் பண்றாங்க. என்ன தெரியுமா, கோமணம். விவசாயிங்க மாத்திரம் தான் யூஸ் பண்றாங்க கோமணம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிராமப்புறம்ல இருந்து பாக்குறீங்களா, உங்க தாத்தா பாட்டி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க கோமணம். விவசாயம் பண்ண உழுதுட்டு இருப்பாங்க இல்லையா நிலத்துல, அவங்க கோமணம் பண்ணித்தான் உழுவாங்க. நம்ம ஊர்ல கோமணம் தொங்க விட்டா, அங்க இஸ்ரேல்ல அவன் ஒரு வேலை இழுத்து கட்டியிருப்பாரோ என்னமோ தெரியாது, அதற்கு பேரு தான் சலல் நூல் ஏபோத்து. இப்போ ட்ரெண்டிங் உலகத்துல 2K கிட்ஸுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஜட்டி என்று அர்த்தம். இப்ப நீங்க உடனடியா ஊழியர்களும் மத்த விசுவாசிகளும் இந்த சிலர் ஊழியர்களையே மடக்கக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலிகளும் இப்ப உடனடியா கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க, எப்படி அவன் அது மாத்திரம் அணிந்திருந்தான்னு சொல்லுவ நீ, எப்படி அது எங்க இருக்கு அந்த எவிடன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு எவிடன்ஸ் எங்க தெரியுமா சொல்லுது, யார் தெரியுமா சொல்றா, சவுலினுடைய குமாரத்தி ஆகிய மீகால் சொல்றாரு. மீகால் 20வது வசனம் வாசிங்கம்மா. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிப்பதற்கு திரும்பின போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பதாக, ஊழியக்காரனுடைய பெண்களின் மனைவிகளின் கண்களுக்கு முன்பதாக தம்முடைய வஸ்திரங்களை உடுத்தி போட்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால். அல்லேலூயா சொல்லு. ஏபோத்தை மாத்திரமே தரித்திருந்தான். நடனமாடுறியா? அவன் 2வது முறை நடனமாடினான். அவன் நடனமாடும் பொழுது தன்னுடைய சரீரத்தில் இருந்த எல்லா ஆடைகளையும், விலையுயர்ந்த ஆடைகளை,
பொன்னினால வைடூரியங்களால வைரத்தால பதிக்கப்பட்டிருக்கிற ராஜ வஸ்திரத்தை கலட்டி தூக்கி எறிந்து விட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், ஒன்றுமில்லாதவனாக தன்னை எண்ணினான். அதுதான் தேவனுக்கு முன்பாக அவன் நடனம் ஆடுவதற்கு காரணம். முதல் முறை நடனம் ஆடினான், தேவன் கோபம் கொண்டார். இன்னொரு முறை நடனம் ஆடினான், தன்னை தேவனிலும் சிறியவனாக தன்னை தாழ்த்தினான். அதனால தன்னுடைய சரீரத்தில் இருந்த ராஜ வஸ்திரத்தை கழட்டி வீசிட்டு வெறும் ஜட்டியோட நம்ம பசங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப இருக்கிற சின்ன பசங்களுக்கு புரியணும் மாதிரி சொல்லணும்னா, கொஞ்சம் வயசானவங்களுக்கு சொல்லணும்னா இந்த என்னது கோமணத்தோட, இன்னும் பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு சொல்லணும்னா போத்து. புரியுதுங்களா? அப்போ தேவனிடத்துல தன்னை தாழ்த்துவதற்காகத்தான் அந்த ஆடையோடு ஆடினான். இன்னைக்கு மேடையில இருப்பவர்கள் உன்னை தேவனிடத்துல தாழ்மை உள்ளவனாக நீ காட்டுகிறியா, இல்லை மேடையிலோ தேவனுடைய கண்களுக்கு முன்பதாகவோ விசுவாசியின் கண்களுக்கு முன்பதாகவோ உன்னை மைட்டி பெரியவனாக, அழகுள்ளவனாக, மகிமை உள்ளவனாக காட்டுகிறாயா? எதுக்குயா கண்ணாடி? எதுக்குயா அலங்காரமான ஷர்ட் பேண்ட்? எதுக்குயா அலங்காரமான கட்டு? எதுக்குயா போக? என்ன காட்டுற நீ? அந்த வாலிபனுக்கு நீ எதை சொல்லி கொடுக்கிற? அந்த வாலிப பெண்களுக்கு நீ எதை சொல்லி கொடுக்கிற? எதை கற்றுக் கொடுக்கிற? இந்த கிறிஸ்துவ உலகத்திற்கு நீ எது உண்மை என்று கற்றுக் கொடுக்கிற? தேவன் அங்கீகரிப்பது தாழ்மையை. நீ நாடு, நீ நல்லா ஆடு, நல்லா பாடு. என் மகளே, என் மகனே, தேவனுக்காக ஆடுவதிலும் பெருசு ஒண்ணும் கிடையாது. ஆனா தேவன் தாழ்மை உள்ளவனுக்கு தன் கிருபை அளித்தார். தாவீது தன்னை ஒன்றுமில்லாதவனாய் காட்டினான். சவுலின் ராஜாங்கத்தில் பிறந்த மகள் மீகாள், அவளுக்கு முன்பதாக அவன் காட்டினான், உன் அப்பா பெரிய ராஜாவா இருந்தாலும் என் தகப்பனை காட்டிலும் இந்த உலகத்தை ஆள்பவர் ஒன்றுமில்லை. அவன் இஸ்ரவேலுக்கே ராஜாவா இருந்தாலும் என் தேவனுக்கு முன்பாக நான் அற்பமானவன் என்பதை அவளுக்கு புரிய வச்சா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரிய வச்சா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யார தெரிந்து கொண்டாங்க? சவுலை தெரிஞ்சு கொண்டாங்க மேட்டிமையினால. சாமுவேல் பிள்ளைகளையும் தள்ளிவிட்டாங்க. ஏன்? அவன் பெரியவனாய் இருந்தான். தாவீது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுக்கடி கொடுத்தான். அப்ப என் சகோதரனே, ஊழியனே, ஆராதனை வீரனே, மேடையில நின்று கொண்டு நீ எதைத்தான் வெளிப்படுத்தணும்? தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தத்தையும் தாழ்மையையும் வெளிப்படுத்தணும். இந்த மேட்டிமையான ஜனங்கள் உணர்வடையும்படிக்காக செய்யணுமே ஒழிய, நீயும் மேட்டிமையா காண்பித்துக் கொண்டு அவர்களையும் மேட்டிமையுடையவர்களாய் மாற்றுவதுதான் கிறிஸ்தவமா? அப்படி காட்டணும்னா அப்படித்தான் நான் ஆடுவேன். இனியும் கான்சர்ட் போடுவேன், மேடைகளை போடுவேன், கோயம்புத்தூர்ல ஆடுவேன், மும்பையில ஆடுவேன், ஸ்ரீலங்கால ஆடுவேன், வெளிநாட்டுல போய் ஆடுவேன், கேரளால போய் ஆடுவேன், ஹெலிகாப்டர்ல இறங்குவேன், ஏரோப்ளைன்ல இருந்து குதிப்பேன், என்னையோ எதவோ செஞ்சுட்டு போ. ஆனா நீ மேடையில ஆடுனா ஒழுங்கு மரியாதையா ஏப்போத்த தரிச்சுட்டு ஆடு. ஐ மீன், இப்ப இருக்கிற பசங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணுமா? ஜட்டி மட்டும் போட்டுட்டு ஆடியா? இல்லனா நீ ஆடக்கூடாது சபையில். யாரை ஏமாத்துற? யாரையா ஏமாத்துறீங்க? தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் அறியாத இந்த ஜனங்களை வஞ்சிக்கிறவன். அன்பு சகோதரனே, இளைஞனே, இந்த செய்தியை நீ பார்த்து கொண்டு இருப்பேயானால் சாமுவேல் எடுத்து நீயே படிச்சுக்க. நீயே மறுபடியும் இந்த செய்தியை கேட்டுப்பாரு, உண்மையா இல்லையான்னு பாரு. அப்பதான் தெரியும். இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுல கூத்தடிச்சுட்டு இருந்தவன், அலங்காரமான இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உடைய போட்டு ஆடிக்கொண்டிருந்தவன், ஸ்டெப்பு போட்டு கொண்டிருந்தவெல்லாம் உன்ன காம விகாரத்துக்கு நேராக நடத்தினான், விபச்சாரத்துக்கு நேராக நடத்தினான், பரலோகத்துக்கு நேராக அல்ல பாதாளத்துக்கு நேராக நடத்தினான் என்பதை உனக்கு புரியும். இல்லனா தேவனுடைய வசனத்தை பேசுறவன, தாடிக்காரன், கண்ணாடிக்காரன், அங்கி போட்டிருக்கவனே, என்னுடைய அம்மாவை தப்பா, என்னுடைய மனைவியை தப்பா பேசுறது, இப்படிதான் சுத்திட்டு திரிவேன். முட்டாளா உன்னோட முட்டாளாக்கி வச்சிருக்கான். அவன் சத்தியத்தை பேச மாட்டான். அவனுடைய வாயில் சத்தியம் இராது என்று எழுதியிருக்கு வேதத்துல. அவன் இடத்துல சத்தியம் இருக்காதுங்க. அவனுடைய வாயில சத்தியம் இருக்காதுங்க.
யோவான் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுது, அவன் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவன், அவனுடைய தகப்பன் பிசாசானவன், அவன் ஜெனிப்பிக்கப்பட்டவன், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், அவனிடத்தில் சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்தில் நிலை நிற்பதும் இல்லை. என் அருமை சகோதரனே, என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? உங்க கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சா? உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? அப்ப பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆடணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? நீ ஆடு, ஆனால் தேவன் அதை பரிசுத்தமாக எண்ணும்படி செய். இல்லன்னா முதலில் ஆடின தாவீதுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு மரணத்தை கொடுத்து மரண அடியை கொடுத்தாரு. அடுத்தது தாவீது எல்லாத்தையும் ராஜ வஸ்திரத்தை கழட்டி எரிஞ்சிட்டான். உன்னையும் கழட்ட வைப்பார் ஆண்டவர். உன்னை சட்டைய, உன்னுடைய ஷர்ட் பேண்ட கழட்டி நிர்வாணமா உன் சபையில மாத்த மாட்டாரு. அப்படி செய்பவர் அல்ல தேவன். ஆனால் உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய அந்தரங்க காரியத்தையும் வெளிப்படுத்தி இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அந்தரங்கமான கிரியைகளை என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு வேதத்துல, வெளியரங்கமாக்குவா. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்தரங்கமா செஞ்சிட்டு இருந்தான், எல்லாத்தையும் ஆட வச்சிட்டு இருந்தான், எல்லாத்தையும் பாட வச்சிட்டு இருந்தான், எல்லாத்தையும் ஆட வச்சு பாட வச்சு விபச்சாரத்தை ஏற்படுத்திக்கிட்டு வேசித்தனத்தை உண்டாக்கிக்கிட்டு சுவிசேஷத்தை அழித்து கொண்டிருந்தான். தேவன் பார்த்துட்டே இருந்தாரு, இவனுக்கு ஒரு அடி கொடுக்கணும், உனக்கும் கொடுப்பார். உன்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் வெளிரங்கமா மாத்தி விட்டுருவாரு. இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? நீ என்னத்தான் ஆடை, அலங்காரமான ஆடை அணிந்திருந்தாலும் உன்னுடைய அந்தரங்கம் வெளிப்பட்டதுனால நீ ஆடை அணிந்திருந்தும் நீ மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக எப்படிப்பட்டவனா இருப்ப? நிர்வாணி. நிர்வாணமாக்குவார் தேவன், உன்னை நிர்வாணமாக்குவார் தேவன். இனி ஒருபோதும் என் வாலிபனை, என் கிறிஸ்தவ வாலிபரை கெடுக்கணும் என்று எண்ணமே உனக்கு வரக்கூடாது. இந்த கிறிஸ்தவ உலகத்துல தெளிவா நெஞ்சில நெத்தில அடிக்கிற மாதிரி சுவிசேஷத்தை சொல்லாத வரைக்கும், சுவிசேஷத்தை நீ எடுத்து செல்லாத வரைக்கும் வஞ்சிக்கிறவர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அலங்காரமானவர்கள் உன் பிள்ளைகளை கெடுத்து கொண்டே இருப்பாங்க. என் தாய் தகப்பனுக்கு நான் கேட்கிற ஒரே விண்ணப்பம் இதுதான். இதோ உன்னுடைய பிள்ளையை நான் பெற்று, வாலிப பிள்ளையை பெற்று வளர்க்கும் பொழுது பெண் பிள்ளைகளை நீ என்ன சொல்லி வளர்ப்ப? குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும்பா. குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும். எதற்கு? அடிமைத்தனமா கிடையாது. என்னுடைய வளர்ப்பின் பரிசுத்தம் இது. என் பிள்ளை என்னிலும் பரிசுத்தம் தேவையில்லாததை பார்ப்பதில்லை என்று இந்த உலகம் அறியணும் என்பதற்கான ஒரு ஓமையான காரியம். அப்படிப்பட்ட பெற்றோர் நீங்க உங்களுடைய தாய் தகப்பன் சுவிசேஷ கூட்டங்களுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போனாங்களே ஒழிய கூத்தாடிகள் இடத்துல கூட்டிட்டு போகல. நீங்க மட்டும் ஏங்க கூத்தாடுற இடத்துக்கு உங்க பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறீங்க, உங்க பெண்களை அனுப்பி வைக்கிறீங்க? இதன் மூலியமாய் கிறிஸ்தவம் அன்று மோசே 10 கற்பனை வாங்க போகும் பொழுது விபச்சாரம் செய்து, ஒருவனோடு ஒருவர் விபச்சாரம் செய்து தங்களுக்காக ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தினது போல இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது? சில ஊழியர்களை பின்னுக்கு தள்ளி இந்த சுவிசேஷம் பரவல் இல்லாமல் ஒரே இடத்துல சுவிசேஷம் உண்டாக்கப்பட்டு அதை நம்ப வைக்கப்பட்டு, இவன் சொன்னாதான் சரி என்று நம்ப வைக்கப்பட்டு ஒரே இடத்துல அதிகாரமும் வந்ததுனால ஒருவன் மாத்திரமே ரொம்ப பிரபலம், டூ மச் பவர் அப்படின்றதுனால அவன் என்ன தெரியுமா செய்யறான்? அவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று நம்பி விபச்சாரம் செய்கிறார்கள் உங்க பிள்ளைங்க. அதனுடைய முடிவு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அப்படி செய்தவர்கள் ஒவ்வொருவரும் குழியில போட்டு மண்ணை மூடிட்டார் ஆண்டவர், அழிக்கப்பட்டாங்க. இந்த உலக மாயை பிளந்தது, அவர்கள் மரித்து போனாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இப்ப இருக்கிற சந்ததிகள் சுவிசேஷம் என்பது அறியாமல் மரித்து போய்விடக்கூடாது. வரக்கூடிய சந்ததிகள் சுவிசேஷம் என்பது என்னவென்றே அறியாமல் போயிடக்கூடாது. அங்க தெளிவா ஒரு வேத வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு திசை தொடங்கி இன்னொரு திசை போனாலும், சுவிசேஷத்திற்காக அலைந்து தேடினாலும் சுவிசேஷத்தை காண முடியாது என்று எழுதியிருக்குங்க. அவர்கள் தேடி தேடி அலைந்து தாகத்தினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் வாடி வதங்கி போவார்கள். அந்த நாட்கள் வந்துருச்சு. அருமை சகோதரர், ஆட்டம் போடுறது பாட்டம் பாடுறதெல்லாம் மாத்தி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தகப்பன்மார்கள் தேவனிடத்திலிருந்து பரிசுத்தமாய் கற்றுக்கொண்டதை, அவர்கள் செய்ததை நாமும் செய்வோம். புதுசா செய்யணும்ன்றது தேவை கிடையாது. இந்த வேதாகமம் நீ புதிய தலைமுறைன்றதுக்காக வேத வசனம் ட்ரெண்டிங்கா இருக்கா? ட்ரெண்டிங்கா மாத்தப்பட்டிருக்கா?
வானமும் பூமியும் கூட இன்னைக்கு வானமும் பூமியும் மாத்தப்பட்டுருச்சு. வானத்துல சேட்டலைட் வந்துருச்சு, புதுசு ட்ரெண்டிங்கு. பூமியில பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்துருச்சு, ட்ரெண்டிங்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ரெண்டுமே ஒளிந்து போனாலும், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், பழசுன்னு நீ நினைக்கிற தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை மாறவே மாறாது, மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அப்ப என் அருமை சகோதரனே, இனி ஆடணும் என்று நினைச்சனா ஒரு நிமிஷம் இந்த வசனம் நம்மளுடைய இருதயத்துல வரணும். தேவன் எது பரிசுத்தம் என்று தெரியாமல் செய்வது எல்லாவற்றையும் அங்கீகரிப்பது கிடையாது. உன்னை அடிப்பார். நீ தவறு செய்தால், தேவன் ஏற்றுக்கொள்ளாததை நீ அலங்காரமாக ஒருத்தன் செய்தாலும் 30,000 பேர் செய்தாலும் உனக்கு முதலில் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பார். தாவீது அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டான், தப்பித்து விட்டான். இதோ உனக்கும் சபையே, விசுவாசிய உனக்கும் சொல்ற, ஊழியனே உனக்கும் சொல்ற, இந்த எச்சரிக்கையை நீ கேட்டுட்டேன்னா நான் தப்பிச்சுக்குவேன். ஒருவேளை கேட்க மறந்தனா தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த அடி உனக்கு மரண அடியா இருக்கும். உன்னுடைய அந்தரங்கத்தை நான் சொன்ன இல்லையா, உன்னை நிர்வாணமாக்கி நீ ஆடுன்னு. நிர்வாணமாக்குவது எப்படி தெரியுமா? உன்னுடைய அந்தரங்க காரியத்தை எல்லாம் வெளிரங்கமாக்கிடுவாரு. இனிமேல் உன்னால ஆட முடியுமா? ஆட முடியுமா? முதல் மாதிரி மேடையில ஆட முடியுமா? ஆடு பார்ப்போம். இப்பதான் உன் அந்தரங்கத்தெல்லாம் வெளிரங்கமாக்கிட்டாரு. ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் தெரியுமா? உத கிடைக்கும், உத கிடைக்கும். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தக்கூடும். இதை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் இந்த ஊழியத்திலும் சபைகள் நடுவே மிகப்பெரிய எழுப்புதலை ஏற்படுத்த நாம் யாவரும் பிரயாசப்படுவோம்.